Hi friends, வணக்கம் and welcome back to Devipa's Kitchen. இன்னைக்கு மத்தியான ரொட்டீன் மட்டும் தாங்க காட்ட போறேன். சோ மத்தியானம் என்ன லஞ்ச் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். புலாவ், ஸ்வீட் கார்ன் வச்சு புலாவ் பண்ணிருக்கேன். அதுக்கு காம்பினேஷனா பாத்தீங்கன்னா கோபி மஞ்சூரியன் தான் பண்ணிருக்கேன். இது ஃபுல்லாவே எப்படி பண்ண போறோம் அப்படின்றது இந்த வீடியோக்குள்ள இருக்க போது. சோ வீடியோ வந்து கம்ப்ளீட்டா பாருங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கீழ இருக்க லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, வீடியோஸ்ல இப்பதான் பாக்குறீங்க, வீடியோஸ் உங்களுக்கு போற வீடியோஸ் பிடிச்சதுன்னா ப்ளீஸ் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கூட பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நான் ஃபியூச்சர்ல ஏதாவது வீடியோஸ் உங்களுக்கு போட்டுனா நோட்டிபிகேஷன் வரும். சோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கோபி மஞ்சூரியனுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து காலிஃப்ளவர்லாம் க்ளீன் பண்ணிட்டு சுடு தண்ணியில் கல்லுப்பும் மஞ்சத்தூளும் போட்டு கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேரினேஷன் ப்ரிப்பேர் பண்ணி ஃபஸ்ட்டு வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வெறும் மிளகாய் தூள், அதாவது காஷ்மீரி மிளகாய் தூள் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக காரத்துக்கு பெப்பர் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் நம்ம ஃபஸ்ட்டு மேரினேஷனுக்கு. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த காலிஃப்ளவருக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து கார்ன்ஃப்ளவர் தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா ஆட் பண்ண போகிறேன். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா. ஸோ நான் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் எடுத்து இப்போவே நான் வச்சிட போகிறேன். கார்ன்ஃப்ளவர் நான் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எடுத்து வச்சிட்டோன்னா நம்ம கோபி மஞ்சூரியன் கடைசியில் பண்ணும்போது திக்னஸ்க்காக தண்ணி ஆட் பண்ணி நம்ம பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மைதா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி தெளித்து தான் மிக்ஸ் பண்ணணும். நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ சும்மா கொஞ்சமாக தண்ணி மட்டும் நம்ம தெளிச்சுக்கலாம். காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புழுவாக தான் இருந்தது. ஸோ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் கல்லுப்பு மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணி நிறுத்தி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ லைட்டாக இந்த மாதிரி தண்ணி தெளித்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கம்ப்ளீட்டாக மேரினேட் ஆகட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்வீட் கார்ன் புலாவ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதை பண்ணி முடிச்சுட்டு நம்ம கடைசியில் கோபி மஞ்சூரியன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவு மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு அப்படியே ஊறட்டோங்க. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம புலாவ் பண்ணி முடிப்போம். ஸோ புலாவ் பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கி ப்ரெஷர் பேனில் தான் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெஷர் குக்கரில் எண்ணெயும் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும். ஸோ நார்மலாகவே எல்லாருமே ஆட் பண்ணுவோம் தான். அதே மாதிரி தான் கொஞ்சம் நமக்கு தேவையான அளவுக்கு நெய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளுங்க. இந்த ஸ்வீட் கார்ன் புலாவ் நிறைய ஸ்பைஸான ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறதில்ல. ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும். பாருங்கள், குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம். பட்டை 1 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு 6-7 கிராம்பு எடுத்திருக்கேன். 4 ஏலக்காய் எடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோம்பு சீரகம் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா அதெல்லாம் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இதுதான் கம்ப்ளீட்டாக டேஸ்ட் ஃப்ளேவர் எல்லாமே தரப்போகுது. ஸோ இதெல்லாம் நல்லா வாசனை வந்துட்டு நல்லா எண்ணெயில் மட்டும் கொஞ்சம் காயட்டும். அதுக்கப்புறமா காரத்துக்கு ஒரு 4-5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இதுதாங்க காரம் ஸ்வீட் கார்ன் புலாவுக்கு. ஸோ ஒரு 6 பச்சை மிளகாய் நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 3 பெரிய வெங்காயம், 3 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெயோடு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எந்தளவு நல்லா ஃப்ரை ஆகுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக வருங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி ரொம்ப சிம்பிளாக குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம். இதுக்கு காம்பினேஷனாக இந்த பன்னீர் மஞ்சூரியன், கோபி மஞ்சூரியன் இதெல்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோபி மஞ்சூரியன் தான். தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளியில் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிருக்கேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போகணும். அந்த அளவுக்கு நல்லா எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். அதே மாதிரி தக்காளி தேவையே இல்லை. தக்காளி எல்லாமே சூப்பராக இருக்குங்க புலாவ். ஸோ 1 கப் அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் கொஞ்சமாக கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணிக்க போகிறேன். நிறைய விலாகில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு கரம் மசாலா ஃப்ளேவர் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். அதை அவாய்ட் பண்ணிடலாம், போடணுன்னு அவசியமே கிடையாது. ஏன்னா பட்டை கிராம்பு அதெல்லாமே கரெக்டாக இருக்கும். எங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்றதால கொஞ்சமாக நான் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி. ஸோ இன்றைக்கி வந்து பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ஒரு கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்தேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 1.25 தனித்தனியாக செப்பரேட்டாக நான் வந்துட்டு ஊற்றிக்கிறேன். 1க்கு 1.25 பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஒரே விசில் தான் வச்சு எடுத்து ஆஃப் பண்ணிட்டு போகிறேன். நல்லா உதிரியாக சூப்பராக இருக்கும். ஸோ கொதிக்கட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் ரொம்ப நேரமாக ஊறிட்டுருக்கு. அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு கூடவே சேர்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் குக் தான். ஒரு பாதி வெந்த அப்புறம் தான் நான் வந்து
லிட் போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு ஆஃப் பண்ணிட போகிறேன். ஸோ கொஞ்சம் கொதிக்கிட்டு நல்லா தலை கொதிச்சு பாதி வேகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ண போகிறோம். அடி பிடிக்காமல் சூப்பராக வருங்க. ஸோ அடிக்கடி மிக்ஸ் பண்ணாதீங்க. அரிசியெல்லாம் போட்டுட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. நல்லா கொதிக்கட்டும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ காலிஃப்ளவர் வந்து எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஆயிலில். ஸோ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷான கடலை எண்ணெய்ங்க, அதுதான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரைஸ் கொதிச்சிட்ருக்கு. நான் ரொம்ப சிம்பிளாக தான் வச்சிட்ருக்கேன். எண்ணெய் காயட்டும். அதுக்கப்புறம் நம்ம காலிஃப்ளவர் மேரினேட் பண்ணது நல்லா ஊறி இருக்கும், அதை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா குக் ஆகிருக்க ரைஸ் கொஞ்சம். இப்போ லிட்டு போட்டு ஒரே ஒரு விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு நான் விட்டுரு போகிறேங்க. அவ்வளோதான். எண்ணெயும் சூப்பராக காஞ்சிருச்சு. நம்ம காலிஃப்ளவர் எல்லாமே ஃப்ரை பண்ணிடலாம் கம்ப்ளீட்டாக. ஸோ நல்லா கிறிஸ்பியாக ஆகணும், அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. நான் எல்லாமே போட்டு போகிறேங்க. காலிஃப்ளவர் பெரிய கடாயாக அதுக்கு தான் எடுத்தேன். ஸோ நான் எடுத்து வச்ச காலிஃப்ளவர் ஃபுல்லாகவே போட்டுடலாம். ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் தான் இது. ஸோ எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணியாச்சு. நல்லா கிறிஸ்பியாகட்டுங்க. ஸோ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் இதையும். ஸோ கெச்சப் வந்து கொஞ்சம் தான் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 2 தக்காளி எடுத்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக சர்க்கரை தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா ஒரு பிளெண்ட் கொடுத்துட்டு வந்துட போகிறேன். கெச்சப் இல்லை, அதனால் உங்ககிட்ட கெச்சப் இருந்தால் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி வந்த அப்புறம் நல்லா கிறிஸ்பியாக வந்த அப்புறமா ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ கோபி மஞ்சூரியன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்ணெல்லாம் கம்ப்ளீட்டாக வடித்து எடுத்துடுறேன் நான். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்தா உப்பு காரம் இதுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இப்போ பேன் சூடு பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தான் நான் எண்ணெய் விட போகிறேன். எண்ணெய் விட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் எல்லா காய்கறிகளும். பார்க்கலாம். ஒரு கரண்டி அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுருக்கேன். பொடியாக ரொம்ப பொடியாக நான் வந்து பார்த்திங்கன்னா கார்லிக் அண்ட் ஜிஞ்சர் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இஞ்சி பூண்டு குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. அப்புறம் குட்டியாக பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகா சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் எண்ணெயிலே ஆட் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறத விட நீங்கள் இந்த மாதிரி குட்டியாக சாப் பண்ணி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம கடையில் எல்லாம் கூட பார்த்துருப்போம், ரொம்ப குட்டியாக போட்டிருப்பாங்க இன்னும் பூண்டெல்லாம். ஸோ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் தாங்க அது. ஸோ அதையும் நல்லா நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். அதுக்கு முன்னாடி ரைஸ் போய் பார்த்துடலாம். விசில்லாம் கம்ப்ளீட்டாக அடங்கிடுச்சு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா கமன்னு வாசனையாக இருக்குது. புதினா இலை இருந்தால் புதினா இலை கூட போட்டுக்கலாம். லைட்டாக லெமன் ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன். அடி பிடிக்காமல் சூப்பராக இருக்குங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ சூப்பராக அடி பிடிக்காமல் வந்திருக்குங்க. ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணிடாதீங்க. பார்த்தா தெரியும் உங்களுக்கு, அடி பிடிக்கவே இல்லை. ஸோ 1க்கு 1.25 போட்டால் போதும், தண்ணி பர்ஃபெக்டாக வந்துடும். நல்லா ஒரு பெரிய ஸ்வீட் கார்ன் தான் அது. ஸோ ஒரு சோளம் ஃபுல்லாக நான் ஆட் பண்ணிட்டேன் இன்றைக்கி ரைஸ்க்கு. அவ்வளோதான், இதை மூடி வச்சுருவோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆனியனும் நல்லா குக் ஆகிட்டுருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நான் தக்காளி சர்க்கரை அதை பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கொஞ்சம் இன்னும் இந்த ஆனியன் வதங்கினதும் நம்ம ஆட் பண்ணிட வேண்டியதாங்க இது. ஸோ சர்க்கரையும் தக்காளியும் போட்டு நான் மிக்சியில் பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே சேர்த்துக்கலாம். எனக்கு ஸ்வீட் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குங்க. இந்த மாதிரி கோபி மஞ்சூரியன், பன்னீர் மஞ்சூரியன், அதில் லைட்டாக அந்த ஸ்வீட் டச் இருந்தால் எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால தான் சுகர் போட்டு நான் பிளெண்ட் பண்ணி எடுத்துருக்கேன். கொஞ்சமாக சில்லி சாஸ், கெச்சப் பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சமாக இருக்குது, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஸ்வீட் ஃப்ளேவர்னாலே ரொம்ப பிடிக்கும்.
கெச்சப் பாட்டில் காலி. ஸோ கொஞ்சமாக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் நான் தக்காளி அரைச்சிட்டேன் பேஸ்ட்டு. தக்காளியோட பச்சை வாசனை போகணும், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் ஃபஸ்ட்டு. அப்புறம் காரத்துக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் மிளகா பொடியெலாம் சேர்த்துக்க போகிறேன். நான் இப்போது மிளகா தனியா பொடி, ஸோ அதை சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் போட்டு கரைச்சி எடுத்து வச்சிடலாம். அதையும் கூடவே இப்போ ஆட் பண்ணிடலாம். இதுக்கு கரம் மசாலா அதெல்லாம் வேண்டாங்க, எல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு, தக்காளி பார்த்தா தெரியும். ஸோ எடுத்து வச்ச கார்ன்ஃப்ளவர் இதுக்கு தாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் லைட்டாக அந்த கன்சிஸ்டன்சி கட்டியாக வந்துடும், திக்காக இருக்கும். இந்த சோளம் கொஞ்சம் நல்லா வெந்த அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை ஆட் பண்ணிடலாம். ஸோ சூப்பரான கோபி மஞ்சூரியன் ரெடி. கடையிலலாம் இந்த கோபி மஞ்சூரியன் பேக்கெட் ரெடிமேடாக வைக்கும் பார்த்தீங்களா, அதை விட எனக்கு இதுதாங்க எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும். அதை விட எனக்கு இந்த வீட்லேயே குக் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ சூப்பரான கோபி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, எனக்கு அந்த டச் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அந்த சக்கரை ஆட் பண்ண தேவையில்ல, எனக்கு பிடிக்கும் அப்படின்றதால நான் ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பர் காம்போவான லஞ்ச் தாங்க. ஸ்வீட் கார்ன் புலாவ் அண்ட் கோபி மஞ்சூரியன். எல்லாத்தோட பச்சை வாசனையும் நல்லா கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. ஸோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். நான் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணிவிட்டு காட்டுறேன். நல்லா சூப்பராக வந்திருக்குங்க, அடியே பிடிக்கல, நல்லா வாசனையாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்தா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, கம கமன் இருக்குது. சூப்பர் காம்போ ஸ்வீட் கார்ன் புலாவ் அண்ட் கோபி மஞ்சூரியன் ஃப்ரை. எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. ஸோ வீடியோ பிடிச்சி என்ஜாய் பண்ணிங்கன்னா கீழே மறக்காமல் ஒரு லைக் பட்டன் மட்டும் தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க, பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனும் கூடவே தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் ஏதாவது வீடியோஸ் உங்களுக்கு ஃப்யூச்சரில் போட்டேன்னா நோட்டிஃபிகேஷனில் வரும். ஹோப் எல்லாருமே இன்றைக்கி என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்து. ஸோ நன்றி.